ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருபெயர்ச்சி சனி பெயர்ச்சி. என்னங்க குருபெயர்ச்சி சனி பெயர்ச்சியா? குருபெயர்ச்சி முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, சனி பெயர்ச்சி முடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ என்ன பலன் சொல்கிறீங்க? அப்படி இல்லை, இப்போது புது வருடம் பிறக்க போகுது 2024. சரிங்களா? இப்போது இந்த 2024 பிறந்ததற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது மேஷத்தில் உங்களுக்கு குரு இருக்கா? அப்படி எங்கங்க மேஷத்தில் உங்களுக்கு குரு இருக்கார். இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் ஏப்ரல் மாதம் மத்தியம பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் அல்லது 110 நாட்களுக்கு, அந்த ஆண்டோட முதல் 110 நாட்களுக்கு மேஷ ராசியில் வீற்றிருப்பார். அப்படி இருக்கின்ற அவர் சிம்ம வீட்டை பார்ப்பார். அதேபோல் கும்பத்தில் அமர்ந்த சனியும் சிம்ம வீட்டை பார்ப்பார். இந்த முதல் 110 நாட்கள், இந்த ஒரு 3.5 மாத காலகட்டம் ஒரு சேர குருவின் பார்வையும் சனியின் பார்வையும், கால புருஷனுக்கு 9, 10 அதிபதிகள், தர்ம கர்மாதிபதிகளின் பார்வை சிம்ம ராசிக்கு விழுதுங்க. ஒரு ஜோதிட விதி உண்டு, ஒரு ஜாதகத்திலோ அல்லது கோச்சாரத்திலோ ஒரு வீட்டை குறிப்பிட்டு குருவும் சனியும் ஒரே நேரத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டின் பலனை அந்த ஜாதகர் கொடுப்பினையாக பெறுவார். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். சரிங்களா? நல்ல பாவகத்தை பார்த்தாங்கன்னா நல்லதாக இருக்கும், கெட்ட பாவத்தை பார்த்தாங்கன்னா கெட்டதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பதிவில் அந்த மாதிரி சிம்ம ராசியை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு பிறந்து முதல் ஒரு 110 நாட்களுக்கு, 110லேருந்து 115 நாட்களுக்கு கிட்ட குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார் சிம்ம வீட்டை. இப்போ இந்த சிம்ம வீடு பார்க்கறதுனால ஒரு சிலர் பொருளாதாரத்தை கொடுப்பினையாக பெறுவார்கள், ஒரு சிலர் வேலை வாய்ப்பை கொடுப்பினையாக பெறுவார்கள், ஒரு சிலர் திருமணத்தை கொடுப்பினையாக பெறுவார்கள், ஒரு சிலர் ஆரோக்கியத்தை கொடுப்பினையாக பெறுவார்கள், ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சுபகாரியங்களை கொடுப்பினையாக பெறுவார்கள், ஒரு சிலர் வண்டி வாகனம் வீடு சுகங்களை கொடுப்பினையாக பெறுவார்கள், ஒரு சிலர் குடும்பத்தை பெறுவார்கள். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசி நேயர்களுக்கு அந்த சிம்ம வீடுங்கிறது நல்ல பாவகமாக வரும். அந்த ராசிக்காரர்கள்லாம் அந்தந்த பாக்கியத்தை கொடுப்பனையாக இந்த காலகட்டத்தில் பெறுவார்கள். இது கோச்சாரம் 20%. இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யணும். தசாபுக்தியும் பேரலாக போயிடுச்சு. ஏன்னா அந்த ரேஷன் கார்டு அனுமதிக்காமல் இந்த கோச்சாரம் வேலை செய்யாது. ரேஷன் கார்டுங்கிறது உங்கள் சுய ஜாதகம். 100% அதான் பலன். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய இந்த கோச்சாரம் இப்போ ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு 5 மிக முக்கியமான நல்ல பாவகங்களாக அதை நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சிம்ம ராசியை வந்து உங்களுக்கு குரு சனி 2 பேருமே பார்க்குறாங்க. இது கடக வீட்டுக்கு 2ஆம் வீடு. அப்போது இந்த ஆண்டு பிறந்து முதல் 3.5 மாதம் பணம் சார்ந்த விஷயங்கள் கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வரவேண்டிய பணங்கள் இப்போ போயிட்டு கேட்கலாம், வசூலாயிரும். அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பெண்டிங் பேமெண்ட்லாம் இருந்ததுன்னா போய் கேட்கலாம், வசூலாயிரும். தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல ஓட்டம் கிடச்சி நல்ல பண புழக்கம் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அதே போல் அது துலா ராசிக்கு 11ஆம் இடம். சகல அமைப்புகளும் சித்திக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாவற்றிலும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த 3.5 மாதம். பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரிஷபராசிக்கு அது 4ஆம் இடம். நீண்ட நாளாக வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஜாதகப்படி 4-11 2-11 சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதுன்னா இப்போ புஷ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இடமாச்சும் வாங்கிடுவீங்க வீடு கட்டுறதுக்கு. ஒரு சிலர் வீடியே வாங்கிடுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான சில பாக்கியங்கள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான முறையில் கிடைக்கப்பெறும். அதனை அடுத்ததாக விருச்சக ராசிக்கு 10ஆம் இடத்தை 2 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. நீ படிச்சுட்டு வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க, இல்லை தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கவங்க, இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா தொடங்கிடலாம், வேலை கிடைச்சிரும். ஆக விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்து நல்ல யோகத்தை இது கொடுக்கும். கும்பராசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜென்மத்தில் சனி அமர்ந்து அங்கே பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் குருவும் 7ஆம் வீட்டை பார்க்குறார். ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. பொண்ணு தேடி 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 அழுத்து போயிருப்பீங்க இந்த ஒரு வருஷமா. இந்த காலகட்டத்தில் தேடுங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே கோச்சாரம் தர்றதுக்கு முயற்சி பண்ணும். உங்கள் ஜாதகம் அதை அனுமதிக்கணும். அந்த பாவக தசைகள் போகணும். இப்போ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஜாதகப்படி 2, 7, 11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா 7ஆம் இடத்தை திருமணம் டக்குன்னு முடிஞ்சிடும். 7ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கும், எல்லா விஷயங்களுக்கும் துளாராசி நேயர்களுக்கும், வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விருச்சக ராசி நேயர்களுக்கும், சொத்து வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கும் அடுத்த
அந்த 3.5 மாதம் 110 115 நாட்களுக்கு சனி குருவின் பார்வையின் தயவினால் நற்பலன்கள் கிடைக்கும். தாராளமாக உங்கள் ஜாதகப்படி அந்த பாவக தசைகள் போகுதான்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க, டக்குன்னு கிடைச்சிரும். சரிங்களா? அந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா பாருங்க. இங்கே கோச்சாரத்தில் அமைப்பு வந்துருச்சு, உங்கள் ஜாதகப்படி அந்த பாவக தசைகள் நடந்துருச்சுன்னா ஒன்று சேர்ந்தோம். இப்போ அமைப்பு வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு துளாராசிக்காரங்க வீடு வாங்குவீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் 2, 11, 4 சம்மந்தப்பட்டு உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்தி இல்லை 6, 8 போகுது. இப்போ வாங்க மாட்டீங்க. சரிங்களா? அங்கே தசாபுக்தி நடந்து இப்போ இந்த கோச்சாரை சப்போர்ட் பண்ணும்போது எளிமையாக டக்குன்னு ப்ராசஸ் மூவ் ஆயிரும். சரிங்களா? ரெண்டும் சேரணும். அதை செக் பண்ணிக்கிட்டு முயற்சி செய்யுங்க. சிறப்பாக இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல இறையருள் துணை புரியட்டும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் நல்லபடியாக சந்திப்போம். அடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகும் சனியும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்ப்பாங்க. அது அந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.